முதல் ஓவரின் மூன்றாவது பந்தை எதிர்கொள்கிறார் மற்ற வீச்சாளர் ரஃபேல் அவர்கள். மூன்றாவது பந்தில் 4 ரன்கள் எடுத்துள்ளார் ரஃபேல் அவர்கள். முதல் ஓவரின் மூன்றாவது பந்தில் 4 ரன்களை எடுத்துள்ளார் ரஃபேல் அவர்கள். இத்ரோ அணிக்காக களம் இறங்கும் மட்டை வீச்சாளர்கள் ரஃபேல் அவர் பொன்முத்து அவர்கள் இருவருமே வலதுகை மட்டை வீச்சாளர்கள். ரஃபேல் அவர் ஒரு அதிரடி மட்டை வீச்சாளர், வலதுகை மட்டை வீச்சாளர். பொன்முத்து அவர்களும் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர், இவரும் சிறந்த மட்டை வீச்சாளர். முதல் ஓவரில் 3ஆம் பந்தில் ரஃபேல் அவர்கள் ஒரு 4 ரன்களை அடித்துள்ளார் இத்ரோ அணிக்காக. முதல் ஓவரில் அதான் 6 ரன். ஆமாம், முதல் ஓவரின் 4ஆவது பந்தை வீச இருக்கின்றனர் எதிரணியினர். 4ஆவது ஓவரை எதிர்கொள்பவர் ரஃபேல் அவர்கள். 3ஆவது பந்தில் ஒரு 4 ரன்களை அடித்துள்ளார். இத்ரோ அணிக்காக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் 6 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். அருமையாக அடித்தாட்டு பந்து சிக்ஸராக மாறுமா? 6 ரன்கள். 6 ரன் தானே சார்? 6 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். அதிரடியாக ஆட்டத்தை துவங்கியுள்ளார் இத்ரோ அணியின் மட்டை வீச்சாளர் ரஃபேல் அவர்கள். சிறந்த முறையில் எதிரணியின் முதல் ஓவரின் 4ஆம் பந்தில் 6 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். ஒரு அதிரடியை ஆரம்பித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். ரஃபேல் அவர்கள் எடுத்துப்பட்ட ரன்கள் 11 ரன்களை எடுத்துள்ளார். பொன்முத்து அவர்கள் 1 ரன்களை எடுத்துள்ளனர். இருவரும் சேர்ந்து எடுத்த ரன்கள் 12. அருமையாக அடித்தாடை வந்த பந்து 6 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். 5ஆவது பந்திலும் 6 ரன்களை அடித்துள்ளார். தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். 5 பால், ஒரு பால் இருக்கு. முதல் ஓவரின் கடைசி ஓவர் முடிஞ்சு புழுக்க. அதான் 2 சிங்கிள் 16-18 ரன். முதல் ஓவரில் முடிப்பட்ட நிலையில் 12 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர் விக்கெட் இழப்பின்றி. இரண்டாவது ஓவரை எதிர்கொள்பவர் பொன்முத்து அவர்கள். 2ஆம் பந்தில் முதல் பந்தை எதிர்கொள்கிறார் பொன்முத்து அவர்கள். ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். முதல் ஓவர் முடிவுற்ற நிலையில் 18 ரன்களை எடுத்துள்ளனர். 2 6 ரன்களையும் ஒரு 4 ரன்களையும் 2 1 ரன்களையும் எடுத்து மொத்தம் 18 ரன்களை எடுத்துள்ளனர் முதல் ஓவரில். இதில் ரஃபேல் எடுத்த ரன்கள் 17 ரன்கள், 2 6 ரன்கள், ஒரு 4 ரன்கள், ஒரு ரன், மொத்தம் 17 ரன்களை எடுத்துள்ளார் ரஃபேல் அவர்கள். 2ஆவது பந்தின் முதல் ஓவரை எதிர்கொள்கிறார். முதல் பந்தை அடித்தாட நினைத்தார். பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது. அருமையாக வீசப்பட்ட பந்து. 2ஆவது ஓவரில் முதல் பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 2ஆவது பந்தை எதிர்கொள்கிறார் பொன்முத்து அவர்கள், வலதுகை மட்டை வீச்சாளர். அருமையாக அடித்தாட நினைத்தார். 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். 2ஆவது ஓவரில் 2ஆவது பந்தில் 1 ரன்னை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். 19 ரன்களாக மாறியுள்ளது இத்ரோ அணியின் ஸ்கோர்.
அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இரண்டாவது ஓவரில் 4ஆம் பந்தை எதிர்கொள்கிறார் ரஃபேல் அவர்கள், வலதுகை மட்டை வீச்சாளர். அதிரடியாக அடித்தாடினார். கேட்சாக மாறுமா? தனது விக்கெட்டை இழந்து உள்ளார் ரஃபேல் அவர்கள். அதிரடியாக ஆடிய நிலையில் இரண்டாவது ஓவரின் முதல் பந்தை தனது விக்கெட்டை இழந்து உள்ளார் ரஃபேல் அவர்கள். ரஃபேல் அவுட் ஆகிட்டான். இல்லை, கேட்சி. இன்னும் அந்த பயம் பிடிச்சிட்டான். ரஃபேல் அவர்கள் ரெண்டாவது ஓவரின் 4ஆவது பந்தில் கேட்சாக மாறி தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அதிரடியாக ஆட நினைத்தார், கேட்சாக மாறியது. இரண்டாவது ஓவரின் 4ஆம் பந்தில் தனது விக்கெட்டை பறிகொடுத்து சென்றிருக்கிறார். அடுத்ததாக களம் இறங்கும் மட்டை வீச்சாளர் சிங்காரவேலன். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். இரண்டாவது ஓவரில் 4 பந்து வீசப்பட்ட நிலையில் ஒரு விக்கெட்டை இழந்து 19 ரன்களை எடுத்துள்ளனர். ரன்கள் எடுத்த நிலையில் தனது விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார் ரஃபேல் அவர்கள். களத்தில் இப்போது வந்து கொண்டிருப்பவர் சிங்காரவேலன். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர், இத்திர அணியின் மட்டை வீச்சாளர். இத்திர அணியினர் முதல் விக்கெட்டை இழந்துள்ளனர். 19 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்துள்ளனர். இரண்டாவது ஓவரின் 5ஆவது பந்தை வீச வருகிறார்கள் எதிரணியினர். 5ஆவது பந்தை எதிர்கொள்வர் சிங்காரவேலன். ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். இத்திர அணிக்காக திறமையாக விளையாடக்கூடிய ஒரு மட்டை வீச்சாளர். இரண்டாவது ஓவரில் 5ஆவது பந்தை எதிர்கொள்கிறார் சிங்காரவேலன். அடித்தாட நினைத்தார், இல்லை. அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. மாட்டுச்சு. இரண்டாவது ஓவர் பிடிவிட்ட நிலையில் இது ஓவர் முடிஞ்சிச்சா? லெக் பையா முடிஞ்சிச்சா? எப்போ போனது இது? செகண்ட் ஓவர். இல்லை, இது 4 போச்சே. அடிச்சு போகிறா சும்மா போச்சா? பைஸ்லையா? ஓகே. 2 ஓவர்கள் முடிவுபட்ட நிலையில் 23 ரன்களை எடுத்துள்ளனர் இத்திர அணியினர். முதல் விக்கெட்டை இழந்தவர் ரஃபேல் அவர்கள். அடுத்ததாக வந்தவர் சிங்காரவேலன். 2 ஓவர்கள் முடிவுபட்ட நிலையில் 23 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்துள்ளது இத்திர அணியினர். 3ஆவது ஓவரின் முதல் பந்தை எதிர்கொள்கிறார் பொன்முத்து அவர்கள், இத்திர அணியின் வலதுகை மட்டை வீச்சாளர். இவர் 2 ரன்களை எடுத்துள்ளார். அடித்தாட நினைத்தார். 4 ரன்கள் மாறுமா? 4 ரன்களை எடுத்துள்ளார். 3ஆவது ஓவரின் முதல் பந்திலே 4 ரன்களை விளாசி உள்ளார். இல்லை இவன் நம்ம இல்லை பொன்முத்து. ஏமையான வரல, பொன்முத்துலா. பொன்முத்து அவர்கள் முதல் ஓவரிலே முதல் பந்து 4 ரன்களை விளாசி உள்ளார். இத்திர அணியினர் இதுவரைக்கும் எடுத்த ரன்கள் 25. இரண்டாவது ஓவரை அடித்தாடியுள்ளார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளனர் எதிர் அணியினர்.
இத்திரோணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் சிங்காரவேலன் பொன்முத்தவர்கள். மட்டை வீசி கொண்டிருப்பவர் பொன்முத்தவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். பொன்முத்தவர்கள் 6 ரன்களை எடுத்துள்ளார். மூன்றாவது ஓவரின் 3வது பந்தை வீச வருகிறார்கள். எதிர்கொள்வர் பொன்முத்தவர்கள். ஆஹா, அருமையாக அடித்து ஆடினார். ஒரு ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரா அணியினர். இதன் மூலம் 24 ரன்களாக மாறியுள்ளது. நீங்கள் எடுத்து முடிச்சோன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரேம் ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகினீங்க. ஒன்றில் வச்சுக்கோமா? ஒன்றில் வச்சு ரொம்ப தெரியும். இது கரெக்டாக இருக்குங்கயோ. 2 பக்கமும் தெரியுதுல்ல, போலர் போகிறதும் தெரியுது. ஓ, ஆனால் அதில் நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த இதில் தான் தெரிய முடியுது. அந்த கிரவுண்டில் நல்லா தெரிஞ்சிச்சு. அதில் நான் மேலே உட்காந்துருந்தேன், கீழே உட்காந்தாலும் அப்படி இருக்கா. கரெக்டாக. இத்திரோ அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாக சிங்காரவேலன் அண்ட் பொன்முத்தவர்கள். இருவருமே வலதுகை மட்டை வீச்சாளர்கள். சிங்காரவேலன் ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 0 ரன்னில் அவுட் ஆகி வெளியே செல்கிறார். போல்டு மூலம் 3 ஓவர்கள் முடிவுபிடிச்சா 100 பால் இருக்கு நினைக்கிறேன். 3 ஓவரில் 5வது பந்தை எதிர்கொண்ட நிலையில் சிங்காரவேலன் தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். சிங்காரவேலன் தானது? அவரே தானா? ஓ, சீனியர் சிங்காரவேலன். ஆமாம், சிங்காரவேலன் தனது விக்கெட்டை பறிகொடுத்து பரிதாபமாக வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அவரை அடுத்ததாக களம் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் சிங்காரவேலன் அவர்கள் பரிதாபமாக வெளியே சென்று கொண்டிருக்கிறார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 0 ரன்னில் அவுட் ஆகி வெளியே சென்று விட்டார் சிங்காரவேலன். இவர் என்று புகழ்ச்சி பண்ணவில்லை, அதனால் தான் அவுட் ஆகிவிட்டார் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக கலைஞருக்கும் மட்டை வீச்சாளர் சிவகுமார் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். இருபத்தி 4 ரன்களுக்கு 2 விக்கெட்டை இழந்துள்ளது இத்திரோ அணியினர். ஸ்கோர் எதில் பார்ப்பாங்க, இதில் காட்ட முடியாது. நல்லா விளையாடுறாங்க பசங்க. பெருசா சின்னதாக இருக்கு. அதான் கேட்குதான். எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருப்பாங்க. அப்படியா? அப்படிதான். இல்லை, பார்க்க சின்ன பசங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முகலாம் பழம் மாதிரி இருக்கும். அப்படியா? அடுத்ததாக களமிறங்கும் மட்டை வீச்சாளர் சிவகுமார் அவர்கள் இத்திரோ அணிக்காக. லெஃப்ட் ஹேண்டா? வலது கை தான். அதான் சின்ன பையன் நிற்கிறானே. ஓ, இடது கையா? மன்னிக்கும், ஒரு இடது கை மட்டை வீச்சாளர். 3வது ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார்கள் எதிர் அணியினர். இது அவ்வளவு தெரியல, லுக்கா மேலே நின்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நல்லாயிருக்கு. அது மேலே ஏறி இருக்கும். ஏறி உட்காந்துக்கலாமோ? ஆனால் ஒரு ஆமாம், சரி பார்ப்போம். மூன்றாவது ஓவரின் கடைசி பந்தை வீசி வருகிறார்கள். 3வது பந்தின் கடைசி ஓவரில் பவுண்டரியாக 4 ரன்களை அடித்துள்ளார் சிவகுமார். முதல் பந்திலே 4 ரன்களை அடித்துள்ளார் சிவகுமார் அவர்கள். இத்திரோ அணியின் ஸ்கோர் 28 மாறுகிறது. இத்திரோ அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் சிவகுமார் அண்ட் பொன்முத்து அவர்கள். இருவருமே, சிவகுமார் அவர்கள் ஒரு இடதுகை மட்டை வீச்சாளர். அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன்களை எடுத்துள்ளனர். அப்படின்னு இத்திரோ அணிக்காக 29 ரன்களை எடுத்துள்ளனர். சிவகுமார் அடித்தாடிய
5 ரன்களையும் இத்திர அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் சிவகுமார் அவர்களும் பொன்முத்து அவர்களும் 2 விக்கெட் இழப்பிற்கு 29 ரன்களை எடுத்துள்ளனர். 29 17 17 19 23 29 ரன்களை எடுத்துள்ளனர். இத்திரு அணியினர் 2 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். இத்திர அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் பொன்முத்து அவர்களும் சிவகுமார் அவர்களும் களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். பேட்டிங் ஆட்டி கூட போயிடணும், பிரச்சனை கிடையாது. அந்த டீமுக்கு நீ அருமையாக அடித்தாடிய பந்து 4 ரன்களை மாறுமா? 4 ரன்களை அடித்துள்ளார் சிவகுமார் அவர்கள். இத்திர அணியின் 33 ரன்களாக எட்டியுள்ளது. சிவகுமார் அவர்கள் 2 பவுண்டரி அடித்துள்ளார். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் இடதுகை மட்டை வீச்சாளர் சிவகுமார் அவர்கள். 4 ரன்களை அடித்துள்ளார். முப்பத்தி 3 ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். இத்திரு அணியினர் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அடித்தாளை நினைத்தார், பந்து ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. 5வது ஓவரை வீசி கொண்டிருக்கின்றனர் எதிர் அணியினர். இத்திரு அணி மட்டை வீச்சாளர்கள் சிவகுமார் அவர்களும் பொன்முத்து அவர்களும் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அடித்தாடினார், விக்கெட்டாக மாறியுள்ளது. LBW மூலம் ஒரு விக்கெட்டை இழந்துள்ளனர். மீண்டும் சிவகுமார் அவர்கள் LBW மூலம் அவுட் ஆகிட்டார். LBWவா ஸ்டம்பிங் மூலம் அவுட் ஆகி விக்கெட்டை பறிகொடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார் சிவகுமார் அவர்கள். 9 ரன்களை எடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். இவர் 2 பவுண்டரிகளையும் ஒரு சிங்கிள் ரன்களையும் எடுத்துள்ளார். முப்பத்தி 4 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. அவர் பேர் என்ன பேர்? இமயமா சாரா வந்திருக்காங்க. ஒயிட் வீட்டில் பார்க்க வித்தியாசமாக இருக்கு. ரைட்டு. அடுத்ததாக களம் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் பால்நவீன் அவர்கள். இத்திரு அணியின் மட்டை வீச்சாளர். ஐந்தாவது ஓவரின் இத்திரு அணியினர் 3 விக்கெட்டை இழந்துள்ளனர். பால்நவீனர்கள் களத்தில் இறங்கியுள்ளார். இத்திரு அணிக்காக மிகவும் திறமையாக விளையாடக்கூடிய மட்டை வீச்சாளர், வலதுகை மட்டை வீச்சாளர். 3 விக்கெட்டை இழந்துள்ளனர் இத்திரு அணியினர். 34 ரன்களுக்கு அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்திரு அணிக்காக களம் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் பால்நவீன் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர், மிகவும் திறமையாக விளையாடக்கூடிய மட்டை வீச்சாளர். அருமையாக தடுத்தாடினார், ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர் பால்நவீன் அவர்கள், வலதுகை மட்டை வீச்சாளர். விளையாடி கொண்டிருப்பவர்கள்
பால்நவீனவர்களும் பொன்முத்தவர்களும் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இத்தனை அணிக்காக அடித்தாடினால் 4 ரன்களாக மாறுமா? 4 ரன்களை அடித்தாடியுள்ளார். பால்நவீனவர்கள் 4 ரன்களை அடித்தாடினார். 3வது பந்தை எதிர்கொண்ட நிலையில் 4 ரன்களை அடித்துள்ளார் பால்நவீனவர்கள். இத்திர அணியினர் எடுக்கப்பட்ட ரன்கள் 38 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. விளையாடி கொண்டிருக்கும் மொட்டை வீச்சாளர் பால்நவீனர்கள் அருமையாக ஆடி 1 ரன்னை எடுத்துள்ளார். பால்நவீனவர்கள் 39 ரன்களை எடுத்துள்ளது. இத்திர அணியினர் 3 விக்கெட் இழப்பிற்கு 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்துள்ளனர். பால்நவீனவர்கள் 6 ஓவர் முடிப்பட்ட நிலையில் 39 ரன்களை எடுத்துள்ளனர். இத்திர அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் பால்நவீனவர்கள் பொன்முத்தவர்களும் களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இருவருமே ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர்கள். 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். முதல் விக்கெட் ரஃபேல் அவர்களும், 2வது விக்கெட் சிங்காரவேலன் அவர்களும், 3வது விக்கெட் சிவகுமார் அவர்களும் விக்கெட்டை இழந்துள்ளனர். ரஃபேல் அவர்கள் 17 ரன்கள், சிவகுமார் அவர்கள் 9 ரன்கள். சிங்காரவேலன் ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. முதல் பந்தை எதிர்கொள்கிறார். அருமையாக அடித்தாடினார். 1 ரன்களை எடுப்பார்களா? 1 ரன்களை எடுத்துள்ளனர். 7வது ஓவரின் முதல் பந்தில் அருமையாக தடித்தாடி 1 ரன்களை எடுத்துள்ளார் பால்நவீனவர்கள். அருமையாக விளையாடி கொண்டிருக்கின்றனர் மட்டை வீச்சாளர்கள் பால்நவீனவர்களும் பொன்முத்தவர்களும். அருமையாக அடித்தாடினார். 4 ரன்களாக மாறுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை, 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். நாற்பதாக மாறுகிறது. 3 விக்கெட் இழப்பிற்கு 40 ரன்களை எடுத்துள்ளனர். அருமையாக வீசப்பட்ட பந்து தடுத்தாட நினைத்தால் ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக பந்து வீசிக்கொண்டிருக்கின்றனர் எதிரணியினர். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் பால்நவீனவர்களும் பொன்முத்தவர்களும் களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அருமையாக வீசப்பட்ட பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்திர அணிக்காக களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் பால்நவீனவர்களும் பொன்முத்தவர்களும் இருவருமே வலதுகை மட்டை வீச்சாளர்கள். எட்டாவது ஓவரை வீசிக் கொண்டிருக்கின்றனர் எதிரணியினர். அருமையாக தடுத்தாடினார். 4 ரன்களாக மாறுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 ரன்களை அடித்துள்ளார் பால்நவீனவர்கள். வேறு அடித்தாடி நினைத்து 10 ரன்களை எடுத்துள்ளார் பால்நவீனவர்கள். 2 4 ரன்கள், 2 1 ரன்கள், 10 ரன்களை எடுத்துள்ளார். இத்திர அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறந்த முறையில் 44 ரன்னாக மாறியுள்ளது.
அருமையாக அடித்தார் அடி நினைத்தார். பந்து அவர் ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இத்ரோ அணியின் மட்டை வீச்சாளர்கள். எதிர்கொண்டிருப்பவர் பால் நவீன் அவர்கள், வலதுகை மட்டை வீச்சாளர். அருமையாக தடுத்து ஆடினார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. எட்டு ஓவர் முடிந்த நிலையில் 44 ரன்களை எடுத்துள்ளனர். 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர் இத்ரோ அணியினர். இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் பால் நவீன் அவர்களும் பொன்முத்து அவர்களும் களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். நாற்பத்தி 4 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். அருமையாக வீசப்பட்ட பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் பால் நவீன் அவர்களும் பொன்முத்து அவர்களும் அடித்தாட நினைத்தார். பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது. களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் பொன்முத்து அவர்களும் பால் நவீன் அவர்களும். அருமையாக வீசப்பட்ட பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றனர் எதிர் அணியினர். அதிரடியாக ஆடியுள்ளார். 4 ரன்களை மாறுமா? இல்லை, 1 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். 45 ரன்களை எடுத்துள்ளனர். ஸ்கோர் எதுவும் தப்பாக சொல்லிவிட்டனால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த அளவில் ஸ்கோரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் பால் நவீன் அவர்களும் பொன்முத்து அவர்களும். பந்தை எதிர்கொள்பவர் பால் நவீன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து நேர்த்தியாக தடுத்து ஆடியுள்ளார் பால் நவீன் அவர்கள். சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கின்றனர் எதிர் அணியினர். அதை நேர்மையாக தடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள், வலதுகை மட்டை வீச்சாளர், இத்ரோ அணியின் மட்டை வீச்சாளர். அருமையாக வீசப்பட்ட பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது. இந்த ஓவரில் 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். 5 ரன்களை எடுத்துள்ளனர். 5-1 தான் நினைக்கிறேன். மன்னிக்கவும், ஸ்கோர் ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டிருந்தால் தவறுகளை திருத்தி கொள்கிறேன், மன்னிக்கவும். அடுத்த ஆட நினைத்தார். இதை ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஒன்பது ஓவர் முடிவுற்ற நிலையில் 46 ஸ்கோர் தவறு செய்து மன்னிக்கவும். ஸ்கோர் என்னவென்று தெரியவில்லை. பத்தாவது ஓவரின் முதல் பந்தை எதிர்கொள்கிறார் பொன்முத்து அவர்கள். அடித்தாட நினைத்தார். பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. மெதுவாக ஸ்லோவாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். அருமையாக அடித்தாடினார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இது ஒரு அகலப்பந்து அம்பராக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த முறை
முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். பால் நவீன் அவர்களும் பொன்முத்து அவர்களும் 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். இத்திரு அணியினர் மிகவும் நேர்த்தியாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அருமையாக அடித்து ஆடினார். கேட்சாக மாறுமா என எதிர்பார்க்கப்படுவது. விக்கெட்டை பறிகொடுத்துள்ள நான்காவது விக்கெட்டையும் பறிகொடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். விக்கெட்டை இழந்திருப்பவர் பால் நவீன் அவர்கள் ரன் அவுட் மூலம் அவுட் ஆகியுள்ளார். நான்கு விக்கெட்டுகளை இழந்துள்ளது இத்திரு அணியினர். அடுத்ததாக களம் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் ராஜ்குமார் அவர்கள். இது ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளது இத்திரு அணியினர். ரன் தான் சரியாக தெரியவில்லை. களத்தில் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் அவர்கள் இத்திரு அணியின் மட்டை வீச்சாளர் வலதுகை மட்டை முதல் பந்தை எதிர்கொள்கிறார். வலதுகை மட்டை வீச்சாளர் ராஜ்குமார் அவர்கள். அருமையாக அடித்து ஆடியுள்ளார். 4 ரன்களாக மாறுமா? 4 ரன்கள் இல்லையா? 2 ரன்களை எடுத்துள்ளனர். முதல் பந்தில் 2 ரன்களை அடித்துள்ளார் ராஜ்குமார் அவர்கள். களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் ராஜ்குமார் அவர்களும் பொன்முத்து அவர்களும். இத்திரு அணியினர் 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் பொன்முத்து அவர்களும் ராஜ்குமார் அவர்களும். அருமையாக வீசப்பட்ட பந்து தடுத்து ஆட நினைத்த ராஜ்குமார் அவர்கள். பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் ராஜ்குமார் அவர்களும் பொன்முத்து அவர்களும். அருமையாக வீசப்பட்ட பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்திரு அணியினர் 4 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி கொண்டிருக்கின்றனர். அருமையாக அடித்தாடினார். 4 ரன்கள் எடுக்குமா? 4 ரன்களாக மாறியுள்ளது. ராஜ்குமார் அவர்கள் 4 ரன்களை அடித்தாடியுள்ளார். இத்திரு அணிக்காக தன் திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் அவர்கள் 6 ரன்களை எடுத்துள்ளார். இத்திரு அணியினர் மற்றொரு விக்கெட்டை இழந்துள்ளனர். ரன் அவுட் மூலம் விக்கெட்டை இழந்தவர் பொன்முத்து அவர்கள்.
விக்கெட் இழந்துட்டாங்களா? போகிறாங்களா? அதான் போகிறானே. பொன்முத்து அவர்கள் விக்கெட்டை இழந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். ரன் அவுட் மூலம் வெளியே சென்று விட்டிருக்கிறார். வயதானவர் மாதிரி விளையாடியதால் வயதானவர் கிரவுண்டுக்கு தேவையில்லை என்பதற்காக அவர் வெளியே சென்று கொண்டிருக்கிறார். இளங்கன்று நினைத்தோம், இவர் வயதானவர் என்று நிரூபித்து விட்டார். கிழங்கன்று. இது ஒரு கிழங்கன்று. ரன் அவுட் மூலம் கிழங்கன்று விட்டாகி வெளியே சென்று விடுகிறார். வெங்கட்ரமணனா இளம் வீரர் வெங்கட்ரமணன் இடிவெள்ளி. ஹெல்மெட் வாங்கிட்டு போகிறாங்களோ? அடுத்ததாக களம் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் வெங்கட்ராமன் அவர்கள். சாதிப்பாரா இல்லை நம்ம சோதிப்பாரா என்று இப்போது தெரியும். ஆமை வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். களத்தில் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் வெங்கட்ராமன் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். களத்தில் சாதிப்பாரா என்று எதிர்பார்க்கிறோம். 5 விக்கெட்டுகளை இழந்துள்ளது இத்ரோ அணியினர். 2 இது பார்க்கறது தான் கஷ்டமாக இருக்கும். போட்டிங்களோ? போட்டிருக்கேன், பார்ப்போம் வருதான். இப்போ 85 ரன் இருக்கு. அருமையாக தடுத்தாடினார் வெங்கட்ராமன் அவர்கள். 1 ரன்களை எடுத்துள்ளார் இத்ரோ அணிக்காக. இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் வெங்கட்ராமன் அவர்களும் ராஜ்குமார் அவர்களும். அருமையாக தடுத்தாடினார். 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்படும். அடுத்ததாக பந்தை எதிர்கொள்பவர் வெங்கட்ரமணன் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்ட வீச்சாளர். அருமையாக அடித்தட நினைத்தார். பந்து அவர் ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. இவர் சாதிப்பாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையாக வீசப்பட்ட பந்து அருமையாக தடுத்தாடி கொண்டிருக்கிறார் வெங்கட்ராமன் அவர்கள். வெங்கட்ராமன் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். வலதுகை மட்டை வீச்சாளர். அருமையாக வீசப்பட்ட பந்து விக்கெட் கேட்கப்பட்டது. அம்பையரால் கொடுக்கப்படவில்லை. அடுத்த ஆடினார் வெங்கட்ராமன் அவர்கள். 4 ரன்களை போகும் சிங் 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். அவர் 2 ரன்களை அடித்துள்ளார் தனது அணிக்காக. இத்ரோ அணியினர் 5 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். அருமையாக தடுத்தாடினார். ரன் இது எடுக்கப்படவில்லை. கொஞ்சம் வெயிட் இருக்குங்க அதோட அதே தானே. அப்புறம் ஏன் கலர் தான் டிஃப்ரென்ஸ் வரும். களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர் ராஜ்குமார் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் விளையாடி கொண்டிருக்கின்றனர் இத்ரோ அணிக்காக. இருவருமே வலதுகை மட்டை வீச்சாளர்கள். தற்போது விளையாடி கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள் வலதுகை மட்டை வீச்சாளர். அடுத்து ஆடினார். விக்கெட்டாக மாறியுள்ளது. ஆமாம். ராஜ்குமார் இல்லை கேட்சா போல்டு நினைக்கிறேன். 6 விக்கெட்டே இழந்துள்ளது. செம்பிட்டா ராஜ்குமார் அவர்கள்
விக்கெட்டை பறிகொடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததாக களம் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் யார்? புதுசாக இருக்குது. இப்போ வந்தானா அந்த பையனா? இல்லை இல்லை இனியும் இல்லை, இப்போ வந்தோம்ல அந்த பையன் அதான். இப்போ தான் நம்பர் போட அங்கே நம்பர் போட தான் வருதுன்னு எனக்கு சார். நான் போய் கேட்டு வரட்டோ? அதான் தெரியுதான். களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் வெங்கட்ராமன் அவர்களும், அவர் பேர் இல்லை, அவர் ராஜ்குமார் தான் பேசியாரு சார். வெங்கட் இப்போ தான் வந்தார். பயம் பயம் தெரியும். ஆறு விக்கெட்டுகளை இழந்துள்ளது. முதல் பந்தில் ஒரு ரன்னை எடுத்துள்ளார். களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் வெங்கட்ராமன் அவர்கள். பேர் என்ன தெரியல. சரி, அவர் மட்டும் பேர் சொல்லுவோம், அவ்வளோதான். அவ்வளோதான். களத்தில் வலதுகை மட்டை வீச்சாளர்கள் இருவருமே விளையாடி கொண்டிருக்கின்றனர். இத்திரு அணிக்காக 6 விக்கெட்டுகளை இழந்துள்ளது இத்திரு அணியினர். நன்றி சார். எத்தனை வேணும்னா? இல்லை அது இல்லை, இது 3. லிமிட்டோடு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் சொன்னேன். 3 ஆமாம், கரெக்டு தான். நம்மளுக்கு களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் வெங்கட்ரமணன் அவர்கள். இது 3ஆவதா? சரி. இத்திரு அணியினர் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இருவருமே வலதுகை மட்டை வீச்சாளர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து அருமையாக அடித்தாடினார். 4 ரன்களை மாறுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். கரெக்டாக ஃபீல்டர் கையில் சென்று விட்டதால் 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். களத்தில் விளையாடி கொண்டு பந்தை எதிர்கொள்பவர் வெங்கட்ரமணன் அவர்கள். அருமையாக அடித்து ஆடினார். 4 ரன்களாக மாறுமா? 4 ரன்கள். 4 ரன்களை விளாசியுள்ளார் வெங்கட்ரமணன் அவர்கள். சொல்லிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அருமையாக அடித்தாடியுள்ளார் வெங்கட்ரமணன் அவர்கள். 4 ரன்களை எடுத்துள்ளார். அருமையாக விளையாடி கொண்டிருக்கின்றனர் இத்திரு அணியினர் பேட்ஸ்மேன் மட்டை வீச்சாளர்கள். வெங்கட்ரமணன் அவர்கள் சிறந்த முறையில் பந்தை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து
வெங்கடராமன் அவர்கள் பந்தை எதிர்கொள்கிறார்கள். ஒரு ரன்கள் வலது பைஸ் மூலம் ஒரு ரன்களை எடுத்துள்ளார். எடுத்துருக்கலாம் தான், இருந்தாலும் இதுக்கே ஒருத்தர் அவுட் ஆகி விட்டான் நம்ம பொன்முத்து. நல்ல மூடோடு வந்தவரை அப்படியே வெளியேற்றிட்டான். எப்படி வந்துடும் அப்படியே போயிடும் அப்படின்ட்டாங்க. இத்ரோ மட்டை வீச்சாளர்கள் சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அருமையாக வீசப்பட்ட பந்து அடுத்தாட நினைத்தார். பந்து அவர் ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. அருமையாக அடித்தாடினார். 4 ரன்களாக மாறுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். ஓவர் முடிவுபட்டது. அம்பையர் அவனுங்க ஆளுங்க, நீங்கள் பொதுவான ஆள் கிடையாது அம்பையர். ஓகே. சிறந்த முறையில் மட்டை வீசி கொண்டிருக்கிறார் வலது கை மட்டை வீச்சாளர் குமரேசன் அவர்கள் இத்ரோ அணியக்காக. பந்தை எதிர்கொள்பவர் வெங்கட் அவர்கள். இருவருமே வலது கை மட்டை வீச்சாளர்கள். வெங்கட்ரமணா அவர்களும் குமரேசன் அவர்களும் இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்றனர். 15 ஓவர் இருக்குமா? 15 ஓவர் ஆகுமா? ஓவரத்துனே ஆயிடுச்சுண்ணா. 13 ஓவர் மேலாச்சு. அங்கே இது வேறு ஆப்பில் தெரியுமா? அப்படியா? எங்களுக்குமே ஸ்கோர் தெரியல, நான் சும்மா பேசுகிறேன். 100 வந்துருக்கோம். வெங்கட்ராமன் அவர்கள் சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். அம்பையரிடம் ஒய்டு கேட்கிறார். அம்பையர் கொடுக்கவில்லை. நடுவர் முடிவே இறுதியானது. நடுவர் அகலப்பது என்று அறிவிக்கவில்லை. அருமையாக தடுத்தாடினார். நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் வெங்கட்ரமணன் அவர்கள். அருமையாக தடுத்தாடினார். 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. திருவணியின் மட்டை வீச்சாளர்கள். அடுத்ததாக பந்தை எதிர்கொள்வார் குமரேசன் அவர்கள். இவரும் ஒரு வலது கை மட்டை வீச்சாளர், இத்ரோனியின் மட்டை வீச்சாளர். அருமையாக தடுத்தாடினார். 2 ரன்கள் எடுக்கப்படுமா? 2 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். குமரேசன் அவர்கள் 2 ரன்களை அடித்துள்ளார் இத்ரோ அணிக்காக. இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் குமரேசன் அவர்களும் வெங்கடரமணன் அவர்களும். இருவருமே வலது கை மட்டை வீச்சாளர்கள். ஓவர் முடிந்துவிட்டது. களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் குமரேசன் அவர்களும் வெங்கடராமன் அவர்களும் சிறந்த முறையில் அடித்தாடியுள்ளார். குமரேசன் அவர்கள் 1 ரன்கள் எடுத்துள்ளார். 13 ரன் பால்களுக்கு 22 ரன்களை எடுத்துள்ளார் குமரேசன் அவர்கள். வெங்கடராமன் அவர்கள் 11 ரன்களை எடுத்துள்ளார். நன்றி. இன்னும் அருமையான கிரவுண்டு. கிரவுண்டு விளையாடல. கிரவுண்ட் நல்லா இருக்குது. பிச்சு மோசமாகுதா? பிச்சு மோசமாகுது. களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் குமரேசன் அவர்களும் வெங்கடராமன் அவர்களும் சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். 13 பந்துகளுக்கு 22 ரன்களை எடுத்துள்ளார். குமரேசன் அவர்கள்
17வது 18 முடிஞ்சு போச்சு ஓவர் இல்லை 17 ஓவர் ஓடிட்டு. தொடங்க. அருமையாக அடித்து ஆடி உள்ளார். 4 ரன்களாக மாறுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அடிக்க போகிறான். ஓ, இந்த அரிசி வடா மாதிரியா அது? ஓவர் முடிஞ்சது. அதான் அவுட் ஆகல. அவுட்டா? ஏன் சம்டா அவுட்டா கொடுத்தாங்க. அது பாருங்க போச்சு. அதான் கேட்க அவுட்டா என்ன? குமரேசன் அடுத்ததாக விக்கெட்டு இழந்துள்ளனர். 7 விக்கெட்டை இழந்துள்ளனர் இத்திரு அணியினர். இவ்வளோ தான் வந்திருக்கேன். பார்க்குறேன், நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் பார்க்கணும். முடிச்சா போயிடலாமா? ஆமாம், இல்லை இங்கே கரெக்டாக இருக்கா? இங்கே இல்லை, அங்கே போயிடும். பால் போட தானே போகிறாங்க, அங்கேருந்து போடலாம். இத்திரு அணிக்காக அடுத்ததாக கிளம்பி இறங்கும் மட்டை வீச்சாளர் இளையவர்மன் இமயவர்மன் அவர்கள் இத்திரு அணிக்காக களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். இமயம் அவர்கள் வலதுகை மட்ட வீச்சாளர். பதினேழு ஓவர் முடிஞ்சிச்சோ. இத்திரு அணிக்காக திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் வெங்கடராமன் அவர்கள். அருமையாக தடி உள்ளார். 1 ரன்களை எடுப்பாரா? 1 ரன்களை எடுத்துள்ளார் இத்திரு அணியினர். 124 ரன்களை எடுத்துள்ளனர். 7 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர் இத்திரு அணியினர். 18வது ஓவர் இது. 160 அவர் அப்படிதான் சொல்றாரு. அவர் சொல்றதுக்குள்ள அருமையாக தடித்தாடினார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. கடைசி வந்து இந்த ரோட்டில் வண்டி வந்துனே இருக்கும்ல. ஆமாம், பீச்சில் சிவருக்கு பண்ணிடணும். எல்லா இது கட்டி மேட்ச் நடக்குங்க. ஓகே, பஸ்ஸில் போகும்போது பார்ப்போம். என்னன்னா இந்த முட்டையில் ஓ இப்போ தான் இது எல்லாமே வால்லாம் கட்டினாங்க. மேட்ச் நடக்கும், டோர்னமெண்ட் நடக்குது. 18 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் 124 ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். 7 விக்கெட் இழப்பின்றி களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் வெங்கடரமணன் அவர்களும் இமயவர்மா அவர்களும். இத்திரு அணிக்காக முதல் ஓவரை வீச வருபவர் ராஜ்குமார் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்திரு அணியினர் பேட்டிங் டாஸ் வென்று பேட்டிங்கை செய்தனர். 140 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். 20 ஓவர் முடிவில் 141 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் எதிராளியினர் களமிறங்கியுள்ளனர். அதிரடியாக ஆர்டர் எடுத்தார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. மிகவும் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ராய் அவர்கள் இத்திரு அணிக்காக அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ராய் அவர்கள். இத்திரு அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். முதல் ஓவரில் 3 ரன் பந்து வீசுகிறார். இது ஒரு அகலப்பந்து என்று அறிக்கப்படுகிறது. இத்திரு அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருப்பவர் ராய் அவர்கள். அருமையாக பந்து வீசுகிறார். நான்கு பந்து வீசப்பட்ட நிலையில் ஒரு அகலப்பந்து ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள் இத்திரு அணிக்காக. அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் குமரேசன் அவர்கள் இத்திரு அணியினர்.
அடுத்த அணிக்காக பந்து வீசி கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். முதல் ஓவர் கடைசி பந்தை வீச வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். கடைசி பந்தில் 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் ஓவர் வீசப்பட்ட நிலையில் 2 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தனை அணியினர்